நான் ஒரு முறை ஒரு நண்பர் ஒருத்தவங்க வீட்டுக்கு போறேன். அங்க வந்து எனக்கு வந்து ஒரு சிறப்பு இதே மாதிரி ஒரு சிறப்பு மாதிரி ஒரு இதை கொடுத்தாங்க. டாக்டர் இது ஒரு பழச்சாறு, இது குடிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஊத்தட்டா அப்படின்னாங்க. என்ன பழம் அப்படின்னா இது வந்து கோக்கம்னு பேரு. இது குடம்புளின்னு நம்ம ஊர்ல சொல்றோம் இல்லையா, அந்த குடம்புளியுடைய சாறு. இது இந்த ஊர்ல இந்த மலபார் ஏரியான்னு சொல்ல கொங்கன் ஏரியால ரொம்ப ஃபேமஸ். அது இது நல்ல மிக சிறப்பானது. எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு ஆசை குடிச்சு பார்க்கணும். அவங்க உடனே டக்குன்னு அந்த ஒரு பாட்டில் கொடுத்தாங்க. கடகடன் குடிச்சேன். ஒரு நல்ல வழக்கம்போல வேகமா குடிச்சிட்டு அதை வச்சுட்டேன். அந்த பாட்டில் அந்த பாட்டில் கீழே அந்த டம்ளரினுடைய ஒரு 2 ml அல்லது 3 ml வந்து அதுல ஒட்டி இருக்கும். அப்படி கீழே வச்சுட்டேன். கொஞ்சம் போலதான் இருந்து மீதி வச்சுட்டு அது பேச்சு உரையாடல் சுவாரஸ்யம் போயிட்டு இருக்கு. அந்த அம்மா வந்து வயசான பெண்மணி. அவங்க வந்து என்கிட்ட வந்து டாக்டர் குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேன் அப்படின்னு. இல்ல கொஞ்சம் மீதி இருக்கு அப்படின்னு. இல்லைங்க குடிச்சிட்டேன் அப்படின்னு. பாருங்க ஒரு இடத்துல இப்படி காமிச்சேன். இல்ல போதும் அப்படின்னு. போதும்னு சொல்லாங்க. நான் உங்கள்ட்ட கேட்டு தானே ஊத்துறேன். எவ்வளவு ஊத்தணும்னு சொன்னேன். நீங்க எப்படி இவ்வளவுன்னு மீதி வைக்கலாம்? என்னடா இப்படி கேட்கறாங்க? இது நடந்து ஒரு 20 வருஷம் இருக்கும். உடனே எடுத்து நான் எதுக்கு 9க்கு அப்படின்னு சொல்லி வேகமா ஊதி கொடுத்தேன். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, டாக்டர் அது ஒரு கனி, ஒரு பழம், இது ஒரு பர்பஸ்க்காக வந்து ஒரு சார் எடுத்து இப்படி வந்திருக்கு. தயவு செய்து இப்படிலாம் வீணாக்காதீங்க. நான் மருத்துவமனை அவங்கள பார்க்க தான் போயிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அம்மா வந்து மகாத்மா காந்தியோட கொள்ளு பேத்தி. எனக்கு வந்து அதை நான் மறக்கவே மாட்டேன். என் பிள்ளைகிட்ட, என் நண்பர்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பேன். எவ்வளவு தேவையோ அதுக்கு மாதிரி எடுத்துக்குவோம். ஒரு சொட்டை கூட வீணாக்க வேண்டாம். நம்ம அது எதுக்கு? அது ஒரு பெரிய படிப்பனை. அந்த அம்மா எனக்கு கத்துக் கொடுத்த ஒரு படிப்பனை. எங்க அம்மா பருக்கைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இந்த அம்மா எனக்கு இதில் சொல்லி கொடுத்தாங்க.